பணத்தின் முக்கிய செயல்பாடு என்ன? பணம் ஒரு பரிமாற்ற ஊடகமாகச் செயல்படுவதன் மூலம் பண்டமாற்று முறையில் இருந்த தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை சிக்கலை தீர்க்கிறது. இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பை அளவிட ஒரு பொதுவான அளவுகோலை வழங்கி வர்த்தகத்தை எளிதாக்குகிறது. பெற்றோரின் சேவைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீடுகளில் இருந்து விலக்கப்படுவதற்கு முதன்மை காரணம் என்ன? ஜிடிபி என்பது சந்தையில் விற்கப்படும் இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பண மதிப்பை மட்டுமே கணக்கில் கொள்கிறது. பெற்றோரின் சேவைகள் அன்பின் அடிப்படையில் செய்யப்படுபவை மற்றும் அவற்றுக்கு சந்தை விலை நிர்ணயிக்கப்படாததால் அவை விடுபடுகின்றன. சட்டமியற்றுவதில் பெரும்பான்மை கட்சி ஏன் தீர்க்கமான பங்கை வகிக்கிறது? தேர்தலில் மற்ற கட்சிகளை விட அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பதால் பெரும்பான்மை கட்சி சட்டமியற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாடாளுமன்றத்தில் சட்டங்களை நிறைவேற்றத் தேவையான வாக்கு பலம் இவர்களிடம் இருப்பதால் இவர்களது முடிவே இறுதியானது. இரண்டாம் நிலைத்துறையின் ஒரு அங்கமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? இரண்டாம் நிலைத்துறை என்பது மூலப்பொருட்களை உற்பத்திப் பொருட்களாக மாற்றும் துறையாகும். இதில் மின்சாரம், எரிவாயு மற்றும் குடிநீர் வழங்கல் ஆகியவை முக்கிய பயன்பாட்டு சேவைகளாக கருதப்படுகின்றன. கிராமப்புற வளர்ச்சி மற்றும் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையுடன் தொடர்புடைய வறுமை ஒழிப்பு எவ்வாறு பார்க்கப்பட்டது? இந்தியாவின் திட்டமிடலில் கிராமப்புற உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயம் மேம்படும்போது வறுமை தானாகவே குறையும் என்று கருதப்பட்டது. எனவே வறுமை ஒழிப்பு என்பது கிராமப்புற வளர்ச்சியின் ஒரு ஒருங்கிணைந்த விளைவாக பார்க்கப்பட்டது. செல்வம் சேமிப்பு தொடர்பான பண்டமாற்று முறையின் ஒரு பண்பு என்ன? பண்டமாற்று முறையில் பொருட்கள் அழுகும் தன்மை கொண்டவையாக இருந்ததால் நீண்ட காலத்திற்கு செல்வத்தை சேமிக்க இயலவில்லை. இது பண்டமாற்று முறையின் மிக முக்கியமான குறைபாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியாவின் பொருளாதார ஆர்வம் எதை நிறுவ நோக்கமாக கொண்டது? சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவின் பொருளாதார கொள்கை நாட்டின் தொழில்மயமாக்கலுக்கு தேவையான அடிப்படை மற்றும் கனரக தொழில்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இது நாட்டின் தற்சார்பு நிலையை அடையவும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் அவசியமாக இருந்தது. அதிகரித்த வர்த்தக பரிமாற்றத்தால் உலகமயமாக்கலுடன் தொடர்புடைய ஒரு பயம் என்ன? உலகமயமாக்கலால் நாடுகள் சர்வதேச வர்த்தக அமைப்புகளின் விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருப்பதால் அவற்றின் சொந்த பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் சுதந்திரம் குறைகிறது. இது ஒரு நாட்டின் இறையாண்மை மற்றும் உள்நாட்டு நலன்களில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற பயம் உள்ளது. எந்த மட்டத்திலான அரசாங்கம் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களுக்கு வளங்களை வழங்கி வருகிறது? இந்தியாவில் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் இணைந்து செயல்படுகின்றன. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் (ICDS) போன்ற திட்டங்களுக்கு இரு அரசுகளும் நிதி மற்றும் வளங்களை வழங்குகின்றன. பணத்தின் முதல் வடிவம் என்ன? பண்டமாற்று முறைக்கு அடுத்து தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு போன்ற உலோகங்கள் பணத்தின் முதல் நிலையான வடிவமாக பயன்படுத்தப்பட்டன. இவை எளிதில் அழியாதவை மற்றும் மதிப்புமிக்கவை என்பதால் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.